வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 பார்ட் நம்ம கொடுத்துருந்தது, பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம பேட்ச் மாணவர்கள் அதை முழுசாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு கொஸ்டினில் இருந்தும் நம்ம ஒவ்வொரு ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ என்ன நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நல்லா தெளிவாக நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற டயத்தை முழுமையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக இந்த பின்ன வேல்யூ ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் கொடுத்து 2-3 பின்ன வேல்யூ கொடுத்து அதுலேருந்து எல்சிஎம் என்ன, ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போது எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு ட்ரிக்கு, டைம் சேவ் பண்ணக்கூடிய இன்னொரு ட்ரிக் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது டெசிமல் வேல்யூ. ஸோ டெசிமல் வேல்யூ தசம எண்கள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதே போல் எக்ஸ்பனன்ட் பவர் கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுலேயும் எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணுறது, ஹெச்எஃப் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பவர் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பவர் வேல்யூ வந்தாலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளான ரூல் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி குயிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 3க்குமே என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பின்ன வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பின்ன வேல்யூ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 3/5, 4/7, அடுத்து ஒரு 2/3 இந்த மாதிரி நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்குது. அப்போது பின்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம நியூமரேட்டர் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், பகுதி டினாமினேட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போது நான் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நம்ம மேலே இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது தொகுதிக்கெலாம் இந்த எல்சிஎம்ங்கிறதான் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர்னு சொன்னோன்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இப்போது எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், கீழே கேட்டிருக்க நம்பர்ஸ்க்கு எல்லாமே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒரு ரூல் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே போல் இன்கேஸ் இதே போல் பின்ன வேல்யூ கொடுத்துட்டு ஹெச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிடணும், அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கண்டுபிடிச்சிடணும், கீழே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பின்ன வேல்யூவில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கடுத்தது டெசிமல் வேல்யூ வந்தது அப்படின்னா தசம எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தசம எண்ணை முழு நம்பராக நம்ம மாற்றிடணும். முழு நம்பராக மாற்றுறதுக்கு எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு 5.42ன்னு இருக்கும். ஓகேவா? ஆர் ஒரு 1.08 இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ இந்த வேல்யூ இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இது முழு வேல்யூ மாறும். ஓகேவா? 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அதே இது இங்கே 2-3 நம்பர்ஸ் 2 டிஃப்ரெண்ட்டில் இருக்கலாம். இப்போ 1.5ன்னு இருக்கலாம், ஆர் 1.08 இந்த மாதிரி 2 நம்பர் இருந்தது அப்படின்னா இங்கே 100ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 10ஆல் மல்டிபிள் பண்ணால் முழு நம்பராக மாறும். ஆனால் இந்த வேல்யூ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் இது முழு வேல்யூவாக மாறும். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய நம்பர் தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த வேல்யூ முழு நம்பராக இருக்கும். இந்த வேல்யூ முழு நம்பராக வந்துட்டு அது பெரிய நம்பராக கூட வரலாம். இன்கேஸ் நம்ம 10 மட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இன்கேஸ் 10 மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம்னா இது மட்டும்தான் முழு நம்பராக மாறும். மறுபடியும் இந்த நம்பர் முழு நம்பராக மாறாது. ஓகேவா? தனித்தனியாக நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு 100ம் இந்த நம்பருக்கு நான் 10ம் சார் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணிவிட்டு முழு நம்பராக மாற்றிக்கிறேன் சார் அப்படின்னு பண்ணோம்னா அதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு நம்பர் தான் சூஸ் பண்ணணும். அந்த ஒரு நம்பர்னால எல்லா நம்பரும் முழு நம்பராக மாறிடணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே 1.5ன்னு இருக்குது, இங்கே 1.08ன்னு இருக்குது, இங்கே 2 டிஜிட் தேவை. ஓகேவா? ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஆனால் இங்கேயும் அந்த 100ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணி முழு நம்பராக வச்சுருக்கணும். 1.5 அதாவது 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 15 கிடைக்கும், 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 150 கிடைக்கும். இதுதான் அவசியம். ஓகேவா? இப்போ ஓகே மல்டிபிள் பண்ணிடுறோம். இதுக்கான எல்சிஎம் அந்த முழு நம்பருக்கான எல்சிஎம் ஆர் ஹெச்எஃப் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அகைன் என்ன பண்ணணும், எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணமோ அதே நம்பரால் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சதை அதே நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் கொஸ்டின் செலக்டடாக நம்ம பார்க்கும்போது கிளியராக புரியும். இது ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா? அப்போ ஒன்று அந்த டெசிமல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா முழு நம்பரை மாற்றணும்.
எதை யூஸ் பண்ணி முழு நம்பராக மாற்றணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான். அதே போல் இந்த பவர் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த பவர் வேல்யூக்கு நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இப்போ பவர் வேல்யூ அப்படிங்கிறபோது சின்ன நம்பரும் இருக்கும், பவர் சின்ன நம்பரும் இருக்கலாம், பவர் பெரிய வேல்யூ இருக்கலாம், 2 3 கலந்தும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன 2 3 கலந்து அப்படின்னா, இப்போ எக்ஸ் அப்படிங்கிற பார்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது இருக்கும், இப்போ அடுத்து ஒய்ன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப்னு இருந்து ஒய் ஸ்கொயர்டுன்னு இருக்கலாம், இன்னொரு இடத்துல எக்ஸு பவர் 4 ஒய் க்யூப் இசட்ங்கிற மட்டும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பவர் வேல்யூஸ் இருக்கிறது கொஸ்டின்ஸ் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த இதுக்கு என்ன நம்ம ஃபஸ்ட்டு டைம் லேர்ன் பண்ணுறோம், ஒரு பின்ன வேல்யூ கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணுறது, ஹெச்எஃப் கேட்டால் என்ன பண்ணுறது, இதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். அதே போல் டெசிமல் வேல்யூவில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அதே போல் எக்ஸ்போனன்ட் வேல்யூவில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோங்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த மாதிரி பவர் வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா பவர் வேல்யூலே ஹை வேல்யூ நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? பவர் வேல்யூலே ஹை வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ இங்கே எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, எக்ஸ் க்யூப்னு இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4ன்னு இருக்குது. இப்போ இந்த 3ல் எது பவர் வேல்யூ அதிகமானது, எக்ஸ் பவர் 4 தானே, அதைத்தான் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொன்று நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆல் டேர்ம்ஸுமே இங்கே நம்ம நோட் பண்ணோம். அது என்ன ஆல் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எக்ஸும் ஒய்ங்கிற மட்டும்தான். அந்த பேஸ் எப்படி இருக்குது, இதை பேஸ்ன்னு சொல்லுவோம், அடிமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மேலே இருக்கிறத அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே? ஸோ நான் அந்த பார்ட் நம்ம பார்க்கும்போது கிளியராக நான் சொல்கிறேன். இப்போது இந்த இதில் ஆல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறபோது இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எக்ஸுங்கிற டேர்ம் இருக்குது, ஒய்ங்கிற டேர்ம் இருக்குது, செகண்ட்லையுமே எக்ஸுங்கிற டேர்ம் இருக்குது, ஒய்ங்கிற டேர்ம் இருக்குது. ஆனால் மூணாவதுல இந்த எக்ஸ் ஒய்ஸ் அடுத்து இசட்டும் இருக்குது. ஆனால் இசட் வந்து ரெண்டாவது பார்ட்லையும் இல்லை, மூணாவது பார்ட்லையுமே ஃபஸ்ட்டு பார்ட்லையுமே இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லாமல் இருந்தாலுமே கூட எல்சிஎம் கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஆல் டேர்ம்ஸுமே நம்ம நோட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து பவர் வேல்யூ ஹை வேல்யூ நோட் பண்ணனா, ஒய்க்கு பவர் வேல்யூ எது ஹை வேல்யூ, ஒய் க்யூப் தான். அப்போ ஒய் க்யூப்புங்கிறதும் நான் நோட் பண்ணிடுறேன். ஏன்னா காமனாக இருக்கிறதுலே ஹை வேல்யூ. ஓகே? இந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ நம்ம நோட் பண்ணுறோம், அடுத்து இல்லாத டேர்மையும் நம்ம சேர்த்து எழுதிடுறோம். இப்போ இங்கே இசட்டுங்கிறது மற்ற இடத்துல இல்லை, ஆனால் இந்த மூணாவது பார்ட்டில் மட்டும் இருக்குது, அதை இங்கே நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போதே உங்களால் கிளியராக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதே பவர் வேல்யூ கொடுத்துட்டு ஹெச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா, ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, காமனாக இருக்கிறதுல லோ வேல்யூ நம்ம நோட் பண்ணணும். இங்கே காமனாக இருக்கிற ஹை வேல்யூ நோட் பண்ணோமா, இங்கே காமனாக இருக்கிறதுல காமனாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதில் லோ வேல்யூ மட்டும்தான் பார்க்கணும், லோ வேல்யூ ஒன்லி. இந்த ஆல் டேர்ம்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? இப்போது இங்கேயே நீங்கள் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் க்யூப் எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறதுல இந்த எக்ஸுங்கிற டேர்ம் தான் 3 இடத்துலையுமே காமனாக இருக்குது. நான் ரெட்டில் நோட் பண்ணுறேன். எக்ஸுங்கிற டேர்ம் தான் இந்த 3 இடத்துலையுமே காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த காமனாக இருக்கிற எடுத்துக்கிறோம், அதில் பவர் வேல்யூ கம்மியாக என்ன இருக்கும், இந்த எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறதா இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது இங்கே வரும். அடுத்து ஒய் வேல்யூ 3லையுமே காமனாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே? இந்த கண்டிஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறையா இடங்களில் இந்த எக்ஸ்போனன்ட் கான்செப்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை அழகாக பார்த்த செகண்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒய் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, ஸோ இங்கேயும் இருக்குது, அதே போல் இங்கேயும் இருக்குது. அப்போ 3 இடத்துலையுமே காமனாக இருக்குது, அந்த பேஸ் காமனாக இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு அதில் ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம், அந்த ஒயில் எது கம்மியான பவர் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒய் மட்டும் இருக்குது அப்படின்னா பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். மற்றெல்லாம் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, ஒய் க்யூப்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த பவரில் 1 இருக்கிறது தான் கம்மியாக இருக்கிறது. அப்போ ஒய்ன்னு மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். இப்போ தான் நம்ம இன்னொன்று கவனிக்கணும். சார் இந்த இடத்துல இசட் இருக்குது, இசட்டுங்கிற டேர்மை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அந்த பேஸ் மற்ற இடத்துல இல்லை, செகண்ட் டேர்மில் இல்லை, ஃபஸ்ட் டேர்மில் இல்லை. அப்போ இல்லாத டேர்மை நம்ம எடுக்க தேவையில்லை எங்கே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் போது. அப்போது காமனாக இருக்கிறதுல லோ வேல்யூ எடுக்கணும். அதே போல் ஹெச்எஃப் எல்சிஎம்மாக இருந்தால் காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ எடுத்துக்கலாம். இல்லாத மற்ற ஒரு டேர்மில் இருந்து இன்னொரு டேர்மில் இல்லாட்டினாலுமே கூட எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நல்லா கிளியராக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பவர் வேல்யூஸ் ஈஸியாக இருக்கும்.
அந்த பவர் வேல்யூஸ் எப்படி வேல்யூஸ் கொடுத்தாலுமே கூட உங்களால் ஈஸியாக அதற்கான எல்சிஎம் என்ன ஹெச்எஃப் என்ன அப்படிங்கிற இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நிதானமாக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் கவனிங்க. நீங்கள் இந்த 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 இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்பரோட நேச்சர் வச்சு இதுலேயும் என்னென்ன சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறோம், சின்ன சின்ன டைம் சேவ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாமா? ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நம்மளோட சாய்ஸ் கடல் கணிதம் புக்கில் நம்ம 26 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். 26 வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்து ஒருவேளை நீங்கள் நம்பர்ஸோட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடையில ஒரு சிலது டிஃப்ரெண்ட்டானது இருக்குதா. இப்போ இங்கே 27வது கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஹெச்எஃப்ல கூட கொடுத்துருக்கலாம். ரைட், இப்போ இதை நான் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது நம்ம போயிடலாம். இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்க்குற இந்த பார்ட்டு நம்ம போயிடலாம். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதா, அதாவது நம்ம என்னால் தனித்தனியாக எடுத்தும் கொண்டு வர முடியும். ஓகே, இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சொல்லிடலாம், அதுக்கடுத்து வேறு பார்ட்டு சொல்லலாம் அப்படின்னு நான் பண்ணிட முடியும். ஓகேவா? இல்லை சார் கடல் கணித புக்கில் அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தடுத்து அப்படியே மெத்தட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கிறதாலும் ஓகே. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அதை நான் பார்க்குறேன். இருந்தாலும் இனி போக போக அது என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேவா? ரைட், இப்போ இந்த 27வது கொஸ்டினுக்கு என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, 40லிருந்து 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்பவா 15ஆக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மீப்போவா 15ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த 15 இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு நம்பரில் நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பார்த்ததில் இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டானது. இப்போ இந்த மாதிரி மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். முழுசாக எத்தனை டைம் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு 15 4 15 சாரி 2 15 30. ஓகே, 2 15 30, மீதி 10 தான் இருக்குது, அப்போ வராது. ஓகே, அப்போ 2 டைம் மட்டும்தான் முழுசாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த 2 அப்படின்னு எப்படி கொண்டு வந்தேன், 40க்குள்ளே எத்தனை 15 இருக்குது, 2 15 மட்டும்தான் இருக்குது, மீதி 10 தனியாக இருக்கும். ஓகே, அந்த மீதியை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்து இதே போல் 100 அப்படிங்கிறதுலையும் எத்தனை 15 இருக்குது நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம 3 ஆளே அடித்து கொடுக்குறோம். 15 இன்ட்டு 5 பார்த்தோம் அப்படின்னா 50 75ன்னு வருது. அடுத்து 6ன்னு பார்த்தோம் அப்படின்னா 90ன்னு வருமா? இதுக்கப்புறம் நம்ம 7ன்னு போயிட்டோம்னா 105ன்னு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு வராது. அப்போ இந்த 6 டைம்ஸ் இருக்குது. மொத்தம் 100ல் எத்தனை 15 இருக்குது, 6 15 இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இதுக்கு அடுத்தது சிம்பிளான ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 6 மைனஸ் இந்த 2 இதை மைனஸ் பண்ண அப்படின்னா என்ன வரும், 4ங்கிற வரும். அப்போ மொத்தம் இருக்கிறது 4 ஜோடிகள் தான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு தான். நீ எல்லாமே மெத்தட்ஸ் என்ன, அதுக்கு என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கணும். இது அடிஷ்னலாக இருக்கிறதா, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இதே போல் வரும், ஹெச்எஃப் பார்ட்டில் இதே போல் வரும். நம்ம அப்பையும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா தெளிவாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனி போக போக ஈஸியாக மாறும். ஓகே, இனி நம்ம கற்றுக்கிட்டது தான் இனி அடுத்தடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்சிஎம் கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின் தான். இந்த இதை கவனிங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு பிறந்தநாள் விழாவில் ஒவ்வொருவருக்கும் 6 அல்லது 12 அல்லது 15 சாக்லேட்டுகள் வழங்கப்படுகிறது என்றால் அவர்களுக்கு வழங்க தேவைப்படும் மிக குறைந்த அளவு சாக்லேட்டுகள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மிக குறைந்த அளவு சாக்லேட் இல்லாமல் இப்போ எல்லாத்துக்குமே காமன். இப்போ நம்ம சிறு பொது மடங்குன்னு சொல்லுவோமா, ஸோ அது அந்த சிறு அப்படிங்கிறதா அந்த மிக குறைந்த அப்படிங்கிற வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கு இந்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 6 12 15. ஸோ எப்பயும் போல் டானா வகுத்தல் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே நான் இதை எந்த இதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்பரோட நேச்சரை வச்சு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத
இங்கே நான் சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ மொதல் விஷயம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? 15. இப்போ 15ஓட மடங்கு என்ன வரும்? லாஸ்ட்டில் 0, 5 அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கே 58ம் 62 வராது. ஏன்னா லாஸ்ட்டில் 0வும் இல்லை 5ம் கிடையாது. அப்போ 15ஓட மடங்கில் வராது. கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போது 65 அண்டு 60 இதில் வந்து எப்படி நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6, 12 ஓகேங்களா? இந்த 6, 12 இது ரெண்டுமே ஈவன் நம்பர். இது ரெண்டுமே ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பரோட மடங்கு வாய்ப்பாடு வாய்ப்பாடு நம்ம சும்மா வெறுமனே தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும் பத்தாது. அதில் உள்ள நேச்சரையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 6ஓட மடங்கு என்ன? 6, 12, 18, 24, 30 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா எல்லாமே ஈவன் நம்பர் தான். ஓகேவா? அதே போல் தான் 12ங்கிற ஒரு ஈவன் நம்பர். அதோட மடங்கும் 12, 24, 36, 48 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் ஈவன் நம்பர். ஓகேவா? இந்த ஒரு கான்செப்டே போதும். இதுவும் வர வாய்ப்பு கிடையாது. அப்போ வேலை முடிஞ்சா அப்போது 60 தான் இதற்கான ஆன்சர். சார் என்ன ஒர்க் அவுட்டுமே பண்ணல. நீங்கள் ஜஸ்ட்டு நம்பரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நம்பரோட நேச்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது மல்டிபிளில் வந்துச்சு அப்படின்னா என்ன, டிவைடில் வந்துன்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ரிஸ்கே இல்லாமல் அப்படியே கண்ணில் பார்த்து அப்படியே ஜோசியம் மாதிரி தான் ஒரு இதுதான் இதற்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொத்தி தூக்குற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நான் செகண்ட் பார்ட்டில் நான் இதை கொடுத்துருக்கேன், பேசிக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட்ஸ், அந்த டெசிமல் வேல்யூ, ஃப்ராக்ஷனல் வேல்யூ இது எல்லாமே வரும். நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். கவனிங்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. 2/5, 3/5 மற்றும் 1/2 எல்சிஎம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். என்ன நம்பர்? 2/5, 3/5, அதுக்கடுத்து 1/2 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூ கொடுத்துட்டு இதில் இருந்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கீழே இருக்க நம்பருக்கெலாம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த வேல்யூக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க வேல்யூக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. கீழே இருக்க ஹச்சிஎஃப்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் 1 அப்படிங்கிறதா வரும். ஹச்சிஎஃப் பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் 1 அப்படின்னு தான் வரும். இதுக்கு என்ன ரீசன்? 5, இதுவும் 5, அதே போல் இது 2, இது எல்லாமே ப்ரைம் நம்பர், பகா எண்கள். இப்போ ப்ரைம் நம்பரோட ஹச்சிஎஃப் வந்து எப்பயுமே என்ன வரும்? 1 அப்படிங்கிறதா வரும். அப்போது நீங்கள் இதிலேருந்து அந்த பகா எண்கள் தெரிஞ்சு வச்சுட்டாலும் இதுலேருந்து ஒரு யூஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கிளியராக தெரியுதா? அப்போது இன்கேஸ் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா முதல் வேலையை அதை இன்னும் ஒரு 5 ரிவைஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் போதும். ஓகே, நான் மறுபடியும் இடையில நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆடியோ இந்த மாதிரிலாம் நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போது கீழே பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வராது. ஜஸ்ட்டு டிவைடில் 1ன்னு போட்டாலும் போடலாட்டாலும் அது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எல்சிஎம்லேயும் ஒரு சில இன்னும் ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம டானாவத்தில் நம்ம போடுவோம், பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா டானாவத்தில் போடுவோம். அந்த பெரிய நம்பர்லேயே கொடுத்துருக்க நம்பர்ஸ்லேயே இங்கேயும் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இங்கேயும் 2 ப்ரைம் நம்பர் தான், 3 ப்ரைம் நம்பர் தான். இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இதை நம்ம டானாவத்தில் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 2ஐயும் மல்டிபிள் பண்ணாவே போதும். 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 × 3 6 அப்படின்னு வரும். அப்போ 6/1 போகிறப்ப நம்ம 6ன்னே போட்டுக்கலாம். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். இதில் நான் என்ன மென்ஷன் பண்ண வரேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா ஹச்சிஎஃப்ங்கிற போது சின்ன நம்பர் என்னவோ அதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இந்த பார்ட்லையும் நம்ம ஃபாலோ பண்ண அந்த ட்ரிக்ஸ் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது என்ன ட்ரிக் யூஸ் பண்ணோம்? பெரிய நம்பர் எடுத்துக்குவோம், அதோட மடங்களை நம்ம செக் பண்ணுவோம். அதே போல் ஹச்சிஎஃப்ங்கிற போது சின்ன நம்பர் எடுப்போம், அது வரல அப்படின்னா அடுத்தடுத்த சின்ன நம்பர் அதை டிவைட் பண்ணுறது மூலயமா வரக்கூடிய சின்ன நம்பரை சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த ட்ரிக்கு இங்கேயுமே யூஸ் ஆகும். ரொம்பவே டைம் சேவ் ஆகும். அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. 30வது கொஸ்டின். நான் சொன்ன ட்ரிக்கை நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டானாவத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற இதுவும் இருக்குது. மேலே இருக்க நம்பருக்கு இங்கே எல்சிஎம் கேட்டிருக்கனால மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இதுவும் நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். இப்போது நம்ம சூஸ் பண்ணுறது எதை சூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். கொடுத்துருக்க நம்பரை நம்ம பார்க்குறோம்.
ஓகேவா? எல்லாமே ப்ரைம் நம்பரா? ஸோ எல்லாமே ப்ரைம் நம்பரா, அதோட ஹெச்எஃப் என்ன? 1ன்னு வரும். அப்போ டிவைடில் 1ன்னு போடலாம், போடாமல் கூட இருக்கலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? வேறு எந்த நம்பருக்குமே டிவைடில் அந்த நம்பர்ஸ் வேறு வேறு இருக்குது. ஆனால் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இந்த டிவைடில் 1ங்கிறது இல்லை. அப்போ அந்த டிவைடில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? ஸோ நம்ம ஒரு மெத்தட் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன, இதை இன்னும் என்ன எளிமையான வழியில் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதுதான் மீதி உள்ளது. மேலே இருக்க நம்பர் 2, 3, 4, 9. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம டானாவத்தல் போடணுங்கிறதும் இன்னும் அவசியம் இல்லை. இதையும் வேறு விதத்தில் எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? இப்போது ரொம்ப சிம்பிளானது தான். 2, அதாவது 4க்குள்ளே இந்த 2 வந்துடுதா, அதனால இதையும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. முடிஞ்சுங்களா? நான் ஆல்ரெடி இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். அதே போல் 3ஓட மடங்களை 9 வருமா? அப்போ இந்த சின்ன நம்பரை எடுத்துக்க தேவையில்லை. டைரெக்டாக இதோட ஹெச்எஃப் என்ன? 4 × 9 36. புரியுதுங்களா? உங்களுக்கு 2 விதங்களில் எப்படி வேணாலும் ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஒன்ஸ் ஒரு மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படிலாம் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2/3 மற்றும் 5/9 ஆகியவற்றின் மீப்போமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு அவங்க கேட்டிருக்கிறது கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 3, 9 அப்படின்னு இருக்குது. ஹெச்எஃப் பார்த்தோம் அப்படின்னா என்ன ட்ரிக்கு? சின்ன நம்பர் பார்க்குறோம். சின்ன நம்பர் இங்கே 3 தான். அது பெரிய நம்பரை டிவைட் பண்ணுமான்னு பார்க்குறோம். 9 டிவைட் பண்ணும். அப்போ இதோட ஹெச்எஃப் 3 பார்த்தோன்னு நம்ம நோட் பண்ணிட்டோமா? அதே போல் மேலே இருக்க நம்பர் ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஓகே, ப்ரைம் நம்பர் அப்படிங்கிற போது மல்டிபிள் பண்ணிடலாம். 2 10. அப்போ 10/3. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுலேயே நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்து எல்சிஎம் ஹெச்எஃப் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, எங்கே எல்சிஎம் வர வேண்டியது இருக்கோ அங்கே பெரிய நம்பர் வரும். எங்கே ஹெச்எஃப் வர வேண்டியது இருக்கோ அங்கே சின்ன நம்பர், சிறிய நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதில் வராது. ஏன்னா மேலே இருக்கிறது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது சின்னதாக இருக்குது, ஆனால் ஹெச்எஃப் கண்டுபிடிக்க வேண்டியது பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல கவனிக்கணும். அந்த மாதிரி கவனிக்கிறது தான் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது நம்ம நோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆப்ஷன் பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 9 கீழே 9ன்னு வந்திருக்கு. கொடுத்துருக்க நம்பரில் கீழே டிவைடில் இருக்கிறது 3, 9 தான். இன்கேஸ் கம்மியான நம்பராக இருந்தால் 3 தான் இருக்கணும், 9 வந்திருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். எந்த வித ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் நம்ம ஏதோ கரெக்டான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஆப்ஷன் டின்னு பார்க்கும்போது 2, 5 இருக்குது. ஸோ 5 எடுத்துக்கிறோம். ஆனால் அதோட 2ஓட மடங்கில் 5 வராது. அதனால் இதுவும் வரல. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர்ன்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது 2 நம்பரில் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 3, 4 நம்பர் வந்தாலுமே கூட அழகாக இதை புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 32வது கொஸ்டின் பாருங்கள். 1/3, 5/6, 2/9, 4/27. இதுக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. 1/3, 5/6, 2/9, 4/27. இதுக்கு எல்சிஎம் கேட்டனால மேலே இருக்க பார்ட்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க பார்ட்டுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஹெச்எஃப் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கவனிங்க, 3, 6, 9, 27. இதில் 3 தான் சின்ன நம்பர். இந்த சின்ன நம்பர் 6ஐயும் டிவைட் பண்ணும், 9ஐயும் டிவைட் பண்ணும், 27ஐயும் டிவைட் பண்ணும். ஹெச்எஃப் 3 கண்டுபிடிச்சோமா? ஓகே, இப்போ இதில் இருந்து உங்களால் ஆன்சர் என்ன வருங்கிறத சூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடணுமா? இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பண்ண வேண்டியது. நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து எக்ஸாம் ஹாலில் டைம் சேவ் பண்ணுறதுக்குரிய மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 33ன்னு பாருங்கள். அதே சேம் கான்செப்ட் தான். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். இது நம்ம மறுபடியும் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து 34வது கொஸ்டின். 34வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஹோம்ஒர்க் கொஸ்டின் 1. ஓகேவா?
2/3, 4/9, 5/6, 7/12 இதோட மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் இப்போ நான் சொல்லி கொடுத்தல, அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிக்கிற இருந்தாலும் அதுவும் நம்ம பெரிய நம்பர் கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டெசிமல் கான்செப்ட், இப்போ இதில் என்ன அப்படின்னா இதே பின்ன வேல்யூ கான்செப்டில் ஹச்எஃப்பும் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன். ஓகேவா? இது சாய்ஸ் கடல் கணித புக்கை வச்சுருந்தீங்கன்னா ஹச்எஃப் பார்ட் செகண்ட் பார்ட்டில் இதே சேம் எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப் பின்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரே தான் அந்த மெத்தட்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இதே ஹச்எஃப் பார்ட்டில் இந்த 136லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இதே ஃப்ராக்ஷனல் கான்செப்ட்டு. ஸோ அதையும் பாருங்கள். இப்போ 2/3, 4/5 மற்றும் 6/25ஓட ஹச்எஃப் என்ன, மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்சிஎம் மீசிமாங்கிறதை கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹச்எஃப் கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணணும், மேலே இருக்க வேல்யூக்கு ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க வேல்யூக்கு கொடுத்துருக்க அந்த 3, 5, 25க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எது கொடுக்கலாம், இந்த மேலே இருக்க ஹச்எஃப் கொடுக்கலாம். ஓகே, இங்கே 2, 4, 6ன்னு இருக்கா, என்ன நம்பர், சின்ன நம்பர் என்ன 2, 2ஓட மடங்கில் 4 வரும், 6 வரும். அப்போ இதோட ஹச்எஃப் 2 தான். பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம எல்சிஎம் பார்த்து அடுத்தடுத்து நம்ம நோட் பண்ணிடலாம். எல்சிஎம் அப்படிங்கிறபோது 3, 5, 25 அப்படின்னு இருக்கா. ஓகே, அப்போ கண்டிப்பாக கீழே எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பர் வரணும். ஓகே, பெரிய நம்பர் வரணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பெரிய நம்பர்லேயே இவங்க கொடுத்துருக்க 3, 5, 25ல் இங்கே 5ஓட மடங்கில் 25 வரும். அதனால நம்ம 5 சேர்க்க தேவையில்லை, இதுக்குள்ளே அடங்கிடும். இப்போ 3 × 5 25 என்ன 75. அப்போ இந்த எல்சிஎம்ங்கிறது 75, அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே போல் தான் அடுத்து என்ன அங்கங்கே ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்ன சேம் ரிப்பீட்டடான கான்செப்ட் தான். உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் ஒரு 2-3 இது இருக்குது. அதே போல் நம்மளோட டெலிகிராம் இதுலையுமே ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான, இதில் ரெஸ்க்குங்கிறது இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு சம்ஸையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதில் என்ன மாதிரி நுணுக்கங்களை நீங்கள் கவனிக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தது சேம் மாடலே ரொம்ப ரிப்பீட்டட் நம்பர் மட்டும் மாறி மாறி வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் அதை மாடல்ஸ் இந்த மாடலை யூஸ் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்தது நம்ம ஃபாஸ்ட்டாக வரணும். என்ன இன்கேஸ் நம்ம அப்படி வரல அப்படின்னா நம்ம அப்படியே ஒரே பாட்டிலே நம்ம ரொம்ப நாள் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது முடியாது இல்லை ஃபாஸ்ட்டாக சார் கொண்டு போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்தது அதில் நம்ம டிஃப்ரெண்ட்டான டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கவனிங்க, 2/3, 4/9 மற்றும் 8/21 இதோட ஹச்எஃப் தான் இங்கே கேட்குறாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் தமிழில் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஹச்சிஎஃப் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அப்போ மேலே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணாமலே மேலே இருக்கிறதுல பார்த்தோம்னா 2 தான் 2 சின்ன நம்பர், அது மற்ற 2 நம்பர்லாம் டிவைட் பண்ணும். அப்போது மேலே இருக்கிறதுக்கு ஹச்எஃப் 2 வரும்னு தெரிஞ்சுக்கலாம். எல்சிஎம்மில் நீங்கள் கவனிங்க, எல்சிஎம்மில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய நம்பர் தான் வரணும். ஆனால் இங்கே ஆப்ஷன் ஏல பாருங்கள், ரொம்ப சின்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 13 அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வர வேண்டியது இந்த 2 பார்ட்டு தான். இந்த 2 பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஹச்எஃப்ஐ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் தான், அதில் என்ன ரிஸ்க்கும் இல்லாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய பார்த்து நம்ம என்னவோ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். செகண்ட் 138வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிறது மீப்போவா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேலே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேலே ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும், கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மேலே இருக்கிறது 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்திருக்கு. 1ன்னு வந்துருச்சு அப்படின்னாவே இதோட ஹச்எஃப் 1 தான். ஓகேவா? அதனால் இங்கே நம்ம மேலே எதுவும் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, 1. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் கவனிக்கணும், கீழே கொடுத்துருக்கிறதுல
கண்டிப்பாக எல்சிஎம் அப்படின்னா பெரிய நம்பர் வரணும் அப்படிங்கிறது. ஓகே, ஆனால் ஆப்ஷன் ஏலையும் பிலையும் அந்த மாதிரி இல்லை. ஆப்ஷன் சியில் பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிறதுலே 5ன்னு கொடுத்துருக்காங்க பெரிய நம்பர். ஆனால் இங்கே பிரேம் நம்பர் தானே வந்திருக்கு, 3, 2 இதெல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக இதை விட பெரிய நம்பர், 5 விட பெரிய நம்பர் தான் வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் வருங்கிறத ஈஸியாக பார்த்த உடனே அந்த ஆப்ஷனை வச்சு செக் பண்ணிடலாம். மற்றபடி என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த 139வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, ஹோம்ஒர்க் கொஸ்டின் 2. நீங்கள் கரெக்டாக இந்த மெத்தட்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 140 இதே சேம் மெத்தட் தான். 141 இதே சேம் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இது அதே போல் தான் 142, 143 பாருங்களா, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது பெரிய நம்பர், ஒருவேளை இந்த நம்பர் 144 கவனிங்க, சார் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே ட்ரிக்கை தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே இங்கே ஹெச்எஃப் கேட்டிருக்காங்களா, மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும், கீழே கொடுத்துருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஆப்ஷனை கவனிக்கணும். இப்போ தான் நீங்கள் ஆப்ஷன் கவனிக்கணும். 81ங்கிறது எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கா? அப்போ இதோட ஹெச்எஃப் 81 தான். ஏன்னா பெரிய நம்பர் நம்ம டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் இல்லை. கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரே நம்பர் சேம் டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னா அதோட ஹெச்எஃப் 81 தாங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிங்க, கீழே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக என்ன ஆகும், பெரிய நம்பர் தான் வரும். கொடுத்துருக்க நம்பர்ஸ்லேயே பெரிய நம்பர் வரலாம், இல்லை அதை விட பெரிய நம்பர் வரலாம். இதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கொடுத்துருக்க நம்பர்லேயே பெரிய நம்பர் என்ன, கண்டிப்பாக குறைஞ்சது, அதாவது அட்லீஸ்ட் இந்த 576ங்கிறது தான் வந்திருக்கணும். ஆப்ஷன் பி கவனிங்க, 144 இருக்குது. ஆப்ஷன் சி 288 இருக்குது. ஆப்ஷன் டி 72 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒன்லி ஆப்ஷன் ஏல மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த பெரிய நம்பர் இருக்குது. அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். எந்த ஒர்க் அவுட்டுமே இல்லாமல் பார்த்த உடனே ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிடலாம், ரிஸ்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் டிஎன்பிசி கொஸ்டின் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து 2016 கேட்டிருக்க கொஸ்டின் தான், லைப்ரரியன் கொஸ்டின் தான். இதுவும் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுறது தான். ஸோ அப்போது ஈஸியாக அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த மாடல் என்ன, டெசிமல் கான்செப்ட். இந்த டெசிமல் கான்செப்டில் ஃபஸ்ட்டு எல்சிஎம்மில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஹெச்எஃப்பில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு நான் வரேன். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இது ரீசெண்டாக குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நல்லா கற்றுக்கலாம். கொடுத்துருக்க நம்பர் என்ன, 3, 2.7, 0.09. இதற்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பர்லாம் முழு நம்பராக மாற்றணும். ஆல்ரெடி நான் அதான் சொல்லியிருக்கேன், முழு நம்பராக மாற்றணும். இப்போ முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா இந்த நம்பர் முழு நம்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த நம்பர் என்ன, 2.7 அப்படின்னு இருக்குது. இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் முழு நம்பராக மாறிடும். ஆனால் அடுத்தது பாருங்கள், 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கனால இந்த வேல்யூ நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் முழு நம்பராக மாறும். அப்போ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் எது பெரிய வேல்யூ அதை மட்டும்தான் எடுத்து எல்லாத்துக்குமே காமனாக மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 3 × 100 என்ன வரும், 300 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து 2.7 × 100 அப்படின்னா 270 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆகிட்டு அப்புறம் அந்த ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு அடுத்தது இந்த 0.009 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 9ன்னு வரும். ஓகேவா? இதுதான் நம்ம முழு நம்பரை மாற்றிருக்கோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன, இந்த நம்பருக்கான அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்களே. ஸோ அப்போ எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண போகிறோம், நீங்கள் டானாவத்தில் நீங்கள் நோட் பண்ணி பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பெரிய பெரிய நம்பர் இருக்கனால நம்ம டானாவத்தில் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன வரும், 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல 100, இங்கே 90 வரும், இங்கே 3ன்னு வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன, இப்போ இந்த இடத்துல அட்லீஸ்ட் எல்சிஎம்ங்கிறதுனால அட்லீஸ்ட் 2 நம்பர் கூட இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்கேஸ் 10ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னா இங்கே 10ன்னு வரும், இங்கே 9ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10 அப்படியே தான் இருக்கும். இங்கே இந்த 3 9, 1 3 3. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதையும் மல்டிபிள் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது, காமனாக எல்லாமே மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், 3 × 3 9, 9 × 3 27. ஓகேங்களா? ஸோ இப்போ 27 இருக்குது. இந்த இடத்துல 10 × 10
100 வரும். அப்போ 27 × 100 2700. இப்போ இதோட ஹெச்எஃப் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 2700 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2700ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எந்த நம்பரால், அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்சிஎம்ங்கிறது எதுக்குரிய எந்த நம்பருக்குரிய எல்சிஎம்? இப்போ நம்ம முழுசாக மாற்றின நம்பருக்குரிய எல்சிஎம். ஓகேங்களா? இதுதான் இந்த எல்சிஎம். ஆனால் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன? டெசிமலில் கேட்டிருக்காங்க. இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கான எல்சிஎம்க்கு நம்ம வரணும், மாற்றணும். அப்போ எப்படி? எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணமோ அதே நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, இதுதான் 3வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம முழு நம்பரை மாற்றிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு அந்த முழு நம்பருக்கு எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 3வது இப்போ நம்ம எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ இங்கே என்ன வரும்? இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும். அப்போது ஆப்ஷன் இங்கே சி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இப்போது ஒரு சில நேரங்களில் நம்பர்ஸை நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம ஆப்ஷனை பொறுத்து நமக்கு கெஸ் பண்ணலாம். அதே டயத்தில் இங்கே இன்னொரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம மல்டிபிள்ஸை நம்ம கவனிக்கணும். மல்டிபிள்ஸை நம்ம பார்த்து இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போது உங்களுக்கு 3ஓட மடங்கு 30 வரும், 9 வரும், 27 வரும், 90 அப்படிங்கிற வரும். ஆனால் அதே டயத்தில் இந்த 27ஓட மடங்கில் உங்களுக்கு 2.7ஓட மடங்கில் எது வரும், அதே போல் 0.9ஓட மடங்கில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம நான் ஆல்ரெடியாக சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த ஷார்ட்கட்டை வச்சும் நீங்கள் ஒரு வேளை பார்க்கலாம். ஆர் இதே மெத்தடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 36வது கொஸ்டின். இதே சேம் தானே, டெசிமல் வேல்யூ தானே. இதை ஒன்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் கிளியராக தெரியாதவங்களுக்கு, பேசிக் தெரியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன? 0.6, 9.6, 0.12. ஓகேங்களா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எது மேக்ஸிமம் 2 டிஜிட் வந்திருக்கா? அப்போ 2 டிஜிட் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக இங்கே 100ன்னு எடுப்போம். எல்லாத்தையுமே 100ஆலேயே மல்டிபிள் பண்ணிடணும். ஓகேவா? 100ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன வரும்? 60 வரும். இங்கே 960 வரும். இங்கே 12 அப்படிங்கிற வரும். ஓகேவா? இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே பெரிய நம்பரே எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சில நேரத்தில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ பெரிய நம்பர் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த 60ஓட மடங்குலையும் 960ங்கிறது வரும். அதே போல் 12ஓட மடங்களை, இப்போ 12ஆல் இது டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதோட மடங்களை வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அதே போல் தான் இங்கே 12ஓட மடங்குலையும் இந்த 960ங்கிறது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 960 தான் இதோட எல்சிஎம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரே நார்மல் மெத்தட் இல்லாமல் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி அதோட நம்பரோட நேச்சரை புரிஞ்சுக்கலாம். எல்சிஎம் 960ங்கிறத ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? நான் சொல்லியிருக்கேன், டிவைடில் 100ன்னு இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறதுல 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ 9.6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அதற்கான எல்சிஎம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே என்ன ரூலை யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எல்சிஎம்மில் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஹெச்எஃப் பார்ட்லேயும் இதே சேம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன? 11 இருக்குது, 0.121 இருக்குது, 0.1331 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது முழு நம்பரை மாற்றணும் அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் என்ன இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கிறதுனால இங்கே இன்ட்டு என்ன வரணும்? இந்த 10,000ங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? 4 0 வர்ற மாதிரி இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணிடுறோம். அப்போது பண்ணோம் அப்படின்னா இதையும் காமனாக அதே பெரிய நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும், இதையும் அதே பெரிய நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே 11க்கு அப்புறம் 4 0 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 3 வேல்யூ போயிட்டு ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? அப்போது 1 2 1 0 அப்படிங்கிற வரும். நெக்ஸ்ட்டு இது முழுசாகவே முழு நம்பராக மாறிடும். ஓகேவா? இதுதான் அந்த 3 நம்பர் மல்டிபிள் பண்ணியிருக்கோம்ல. எத்தனை 0 வந்திருக்கோ அதுக்கேற்ற இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கனால 3 0 கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு 0 மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா சேரும். புரியுதுங்களா? ஸோ இன்கேஸ் மல்டிபிளில் இதில் ஒரு ஸ்டக்காரவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கனால 4மே அப்படியே போயிட்டு முழு நம்பராகவே இருக்கும். புரியுதுங்களா? ரைட். இப்போது நம்ம
இந்த 11 121 1331 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? 11ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் இந்த 121, 11ஓட க்யூப் வேல்யூ தான் இந்த 1331. அப்போ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பெரிய நம்பர் தான் இதுதான் இருக்கிறதுல இதான பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பருங்கிறது மற்ற 2 நம்பரோட மடங்கில் வர வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் அதாவது நம்பரோட நேச்சரை பொறுத்து புரிஞ்சுக்கலாம். அப்போ இதிலேருந்தே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எது பெரிய நம்பருங்கிறத நம்ம பார்த்துலாம்ல. ஸோ இதுதான் இதற்கான பெரிய நம்பர் அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சரி, ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்எஃப் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணுங்கிற போது இங்கே நம்ம இந்த சின்ன நம்பர் நம்ம நோட் பண்ணுவோமா? ஸோ சின்ன நம்பர்னு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம 11ஓட மடங்கு அப்படிங்கிறதே நம்ம நம்பரோட நேச்சரை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கண்டிப்பாக இதை நம்ம டானா வகுத்தல் போட்டு பார்க்கணும். டானா வகுத்தல் போடும்போது நம்மளுக்கு என்ன ஐடியாஸ்க்கு வரும்? இந்த 11 அப்படிங்கிறது தான் மைண்டுக்கு வரணும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இங்கே நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா இந்த சின்ன நம்பர் எடுக்கிறோம், இது வரலை அப்படின்னா அடுத்த சின்ன நம்பர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆர் காமனாக எல்லா 3 நம்பரையும் வகுக்கக்கூடியது இந்த 11ங்கிறதா. இப்போ நீங்கள் இன்கேஸ் வகுத்து பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இந்த நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே 11 அப்படிங்கிற 11 போயிடுச்சு அப்படின்னா இந்த 4 ஜீரோ வந்துடும். அதே போல் இங்கே 11 121 தானே, அப்போ 110ங்கிறத நோட் பண்ணிடலாம். அதே போல் இங்கே 11 க்யூப் அப்படிங்கிறதானே. ஸோ அப்போ 1 பேலன்ஸ் 1 அப்படிங்கிற இங்கே 1 நெக்ஸ்ட்டு 11 க்யூப் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிடுறோம். இங்கே பேலன்ஸ் 2 ஆக்சுவலாக இப்போ இங்கே 11க்கு 1 நம்ம நோட் பண்ணுறோம். பேலன்ஸ் 2 இருக்குது. 23 2 டைம்ஸ் வரும். அதுக்கடுத்து பேலன்ஸ் 1, அப்போது 121ங்கிறது கிடச்சிரும். ஓகே, ஸோ மாற்றினான்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வேறு எந்த நம்பரும் காமனாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது ஏன்னா இங்கே இன்கேஸ் 11ன்னு எடுக்கலாம்னா இங்கே இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம டிவைட் பண்ண முடியாது. இதுதான் இதற்கான ஹெச்எஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்சிஎம்னே நம்ம பார்த்துட்டு எல்சிஎம் நம்ம சொல்லிட்டோம். ஹெச்எஃப்ங்கிறதே நம்ம பார்க்குறோம். இப்போ ஹெச்எஃப் கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ண போகிறோம்? எந்த நம்பரால் நம்ம காமனாக மல்டிபிள் பண்ணோம்? இப்போ 1000ஆல் அந்த 10,000ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதே நம்பரால் இங்கே நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன? கீழே 4 ஜீரோ வந்திருக்கு. இப்போ இந்த 4 ஜீரோ வந்துச்சு அப்படின்னா 4 டிஜிட் நம்ம முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ இன்னொரு டிஜிட் அப்போ வச்சுட்டு தான் நம்ம பாயிண்ட்டுங்கிறப்போ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0.0011 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? 0.001 மொத்தம் 4 டிஜிட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்சிஎம் பார்க்குற மைண்ட் செட்டில் இருந்துட்டு ஹெச்எஃப்னு கேட்குறாங்க, அதை நான் கவனிக்காம விட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதானே? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். 1.08 அதுக்கப்புறம் 0.36 நெக்ஸ்ட்டு 0.9. இப்போ இந்த நம்பருக்கான ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு முழு நம்பரை மாற்றுறதா என்ன பண்ணலாம்? எல்லா நம்பரையும் எதால் மல்டிபிள் பண்ணால் இப்போ பார்த்த உடனே நீங்கள் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் எல்லாமே முழு நம்பராக மாறும். அப்போ இங்கே என்ன வரும்? 108 வரும். இங்கே 36ன்னு வரும். இங்கே 90ன்னு மாறும். ஏன்னா ஒரு ஜீரோ போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ ஆட் ஆயிடும். இப்போ இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹெச்எஃப் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு பார்த்த உடனே பார்த்தோம்னா இன்கேஸ் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம், 9ஆல் கூட நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே 9ஓட மடங்கு தானே. இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம்ல ஷார்ட்கட் யூஸ் பண்ணி. 9 அப்படிங்கிறபோது இங்கே 1 2 12ன்னு வரும். இங்கே 4ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது இங்கே 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மறுபடியும் இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 6 இங்கே 2 இங்கே 5ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எந்த நம்பரையும் காமனாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதிலேருந்து இதோட ஹெச்எஃப் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். 9 × 2 18ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 18ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணால் 0. இங்கே 2 ஜீரோ இருக்கனால 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 18ன்னு கிடைக்கும். இங்கே ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ சேம் டெசிமல் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக 147 இதே சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு 148 இது ஓல்டு கொஸ்டின் தான், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது ஹோம்ஒர்க் நம்பர் 3. ஓகே, ஸோ கரெக்டாக
என்னென்ன நான் கொஸ்டின் கேட்குறேனோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். சேம் இதே மெத்தட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக அதோட ரூல்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ எக்ஸ்போனன்ட் கான்செப்ட். ஓகே. இந்த எக்ஸ்போனன்ட் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நம்ம ஒரு பார்ட் புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதும், எத்தனை வேல்யூஸ் கொடுத்தாலும் எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் அழகாக சால்வ் பண்ணிடலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 37வது கொஸ்டின் கவனிங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளான இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ 2/2 7 5a அதே போல் 7a அப்படின்னு இருக்குது. இதிலேருந்து எல்சிஎம் அவங்க என்னன்னு கேட்குறாங்க. எது காமனாக இருக்கோ அதெல்லாம் நம்ம தனியாகவே வச்சிடலாம். ஓகே. மீதி இருக்கிறது நம்பர் தானே, 2 5 7 இந்த நம்பருக்கான எல்சிஎம் நம்ம பார்த்தா போதும். இது எல்லாமே ப்ரைம் நம்பர், எல்லாமே மல்டிபிள் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். இங்கே 2 10 10 × 7 70 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 70a தான் அதற்கான ஆன்சர். ஓகே. ஸோ இது இடையில இருந்திருக்கு, இது நம்ம பார்த்துடலாம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்போனன்ட் கான்செப்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3x² yz அடுத்து 4x³ y³. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே அப்படியே எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஒரு சில நேரங்களில் நம்பர்ஸை வச்சு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு சில நேரங்களில் இந்த பவர் வேல்யூ வச்சு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு பவர் வேல்யூ வச்சு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா இங்கே காமனாக இருக்கிறது, பேஸ் காமனாக இருக்கிறது என்னென்ன, x² இங்கே இருக்குது, இங்கே x³ இருக்குது. அதில் காமனாக இருக்கிறது என்ன, x³ தான். அதே போல் y இருக்குது, இங்கே y³ இருக்குது. இதில் பவர் பெரிய வேல்யூ y³ தான். அப்போ y³ அப்படிங்கிறதான் இதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இசட்டுங்கிற டேம் இதுக்கு ஒன்று தான் இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் நம்ம எல்சிஎம்க்கு என்ன ரூல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், காமனான வேல்யூ ஹை வேல்யூ நோட் பண்ணணும், ஆல் டேர்ம்ஸ் நோட் பண்ண சொல்லியிருக்கணும். அப்போ இது இங்கேயும் இந்த வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்போ இதுக்கான ஹெச்எஃப்ல இந்த வேல்யூஸ் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். x³ y³ z. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் டைம்லாம் வேஸ்ட் ஆகாது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறது இதுலேருந்து சூஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் எதுவுமே வரலை. ஏன்னா ஒரு சில நேரங்களில் தான் 2 ஆப்ஷன் இதே மாதிரி வந்திருந்து நம்பரில் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பரில் என்ன இதுக்கான எல்சிஎம் வரும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக இதுக்கு 3க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன தான் வரும், 12 தான் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை எப்படி யூஸ் பண்ணணும். தேவையான நேரத்தில் தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நேரங்கள்லாம் இதே மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில ப்ராப்ளம் சொல்லும்போது இன்னும் கிளியராக அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 39வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸு ஏபி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 16m அதுக்கப்புறம் -12 m² n², அடுத்தது 8n². அந்த ABXYன்னு யூஸ் பண்ணுறப்போலாம் MN யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா. ஓகே. டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல m. ஓகே. ஸோ அதே போல் இதில் பெரிய வேல்யூ என்ன, m² தான். அப்போ m² வரும், நம்பர் இல்லாமல் இந்த இது வரும். அடுத்து n² ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. அப்போ n²ங்கிறதா வரும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 3 ஆப்ஷனில் இந்த m² n² வருது. ஓகே. இப்போ ரிமைனிங் என்ன, அந்த நம்பர் 16 -12 8. இதுதான் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும், மைனஸில் வரும். ஓகே. ஏன்னா இதோட மடங்கு எப்போயுமே இப்போ -12ஓட மடங்கு எப்போயுமே என்ன ஆகும், மைனஸ்லேயே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாலே நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 8ன்னு கிடைக்கும், இங்கே -6ன்னு கிடைக்கும், இங்கே 4ன்னு கிடைக்கும். மறுபடியும் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4, இங்கே -3, அதுக்கப்புறம் இங்கே 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2, இங்கே -3 அப்படியே தான் இருக்கும், இங்கே 1ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எதையுமே சிம்ப்ளை பண்ண முடியாது, டேரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ண அப்படின்னா ஒரு 2 4, 4 2 8, 8 2 16, 16 × 3. ஓகே. 16 × 3 என்ன, ஆக்சுவலாக 48. இந்த மைனஸ் இருக்கனால அப்படியே நம்ம நோட் பண்ணிடுறோம். ஓகே. அந்த மைனஸ் டேம்னு இருந்ததுனால உங்களுக்கு நான் அந்த டானாவத்திலே நான் நோட் பண்ணி காமிச்சேன். நீங்கள் கரெக்டாக நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே மடங்கு அந்த மைனஸை சேர்க்காமல் மடங்கு என்ன வரும், அதுக்கடுத்து மைனஸ் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இன்கேஸ் புரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் சியை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம்.
சாரி ஆப்ஷன் டியை யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவங்க மைனஸ் இல்லைங்கிறத கவனிக்காம விட்டுரும். ஸோ அப்போது ஆன்சரில் என்ன வரணும், மைனஸும் வரணும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பவர் வேல்யூஸில் இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதே இது அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இந்த 40வது கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப சிம்பிளானதாக இப்போ நம்ம பார்த்ததா அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க வேல்யூவில் எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா அந்த எக்ஸ் கான்செப்ட் ஒய் கான்செப்டில் எது பெரிய வேல்யூன்னு பார்க்குறோம். இங்கே எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எது பெரிய வேல்யூ, எக்ஸ் பவர் 4ங்கிறது தான் பெரிய வேல்யூ. அதுக்கு அடுத்தது என்ன, இதிலேருந்தே நம்ம ஆப்ஷன் எது வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒன்று வரும். அடுத்து ஒய் ஸ்கொயர்டு ஒய் பவர் 4, இதில் எது பெருசு, ஒய் பவர் 4 அப்படிங்கிறதான் பெருசு. அப்போ இதிலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறது நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இது நம்ம நம்பர்ஸை நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. அதே போல் இங்கே நம்பர்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்க எல்சிஎம் கேட்டிங்கன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். சின்ன நம்பரோட மடங்கு அந்த வருமா பார்க்குறோம். 8ங்கிற பார்த்தோம்னா 6 8 48, அப்போ மடங்கு வருது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். 48 தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு ரிஸ்கே தேவையில்லை. அந்த பவர் வேல்யூ வச்சு அழகாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டுபிடிச்சிட்டே பார்க்கலாம். இப்போ அடுத்து நான் ஒரு சில ப்ராப்ளம் பார்த்துட்டு சேம் ரிப்பீட்டடாக தான் வரும். உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். 44வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ரொம்ப இதே சேம் மெத்தட் தான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வரும். நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். இல்லை ஏபிசின்னு யூஸ் பண்ணாமல் பிக்யூ ஆர் இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் மற்றதும். ஓகே, சேம் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே நம்ம மறுபடியும் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ இந்த 44 உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் 4. ஓகே, 4வது கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களோட கமெண்ட்டை இந்த இதில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட், இதுக்கான இந்த ஆன்சர் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹச்எஃப் நம்ம வந்துட்டு எல்சிஎம்மில் இந்த மாதிரி பவர் வேல்யூ பார்த்தோம். ஹச்எஃப்பில் இந்த மாதிரி பவர் வேல்யூஸ்னால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் கவனிங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன முன்னாடி நம்பராக வந்துச்சு, அதில் பவர் வேல்யூ நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பவர்லேயே ஒரு கேஓ எம்ஓ இந்த மாதிரி வந்திருக்கு. இதையும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ரூலே அப்ளை பண்ணலாம். இப்போ கே வேல்யூ 1ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும், ஏ பவர் கேனா ஏ பவர் 1ன்னு வரும். அடுத்து இங்கே ஏ பவர் கே ப்ளஸ் 3 அப்படின்னா ஏ பவர் 1 ப்ளஸ் 3 என்ன வரும், 4ன்னு வருமா? அதே போல் இங்கே ஏ பவர் கே ப்ளஸ் 5, அப்போது ஏ பவர் கே வேல்யூ 1 தானே, அப்போ 1 ப்ளஸ் 5 6ன்னு வரும். இதுதான் அந்த 3 நம்பர். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பேஸ் காமனாக இருந்து பவர் வேல்யூ ஹையாக இருக்கிறதா நம்ம எல்சிஎம்னு எடுப்போம். அப்போ இங்கே என்ன எல்சிஎம் பவர் வேல்யூ எங்கே அதிகமாக இருக்குது, ஏ பவர் 6ல் தான் அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம ஏ பவர் 6ன்னு எதை வச்சோம், ஏ பவர் கே ப்ளஸ் 5 தான் நம்ம ஏ பவர் 6ன்னு வச்சோம். அப்போ இதுதான் இதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள், ரிஸ்கே இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம். இதே கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் கேங்கிற வேல்யூக்கு ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ண அவசியம் இல்லை. இங்கே இந்த 49வது கொஸ்டினை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 49வது பார்த்தீங்கன்னா எம் பவர் 1 ஏ பவர் எம் ப்ளஸ் 1 ஏ பவர் எம் ப்ளஸ் 2 அடுத்து ஏ பவர் எம் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே கண்டிப்பாக பவர் வேல்யூ என்ன தான் வரும், ஏ பவர் எம் ப்ளஸ் 3 அப்படிங்கிறதா வரும். அந்த பார்ட் எங்கே இருக்குங்கிற மட்டும் நம்ம யோசித்தா போதும். ஸோ இந்த 2 தானே. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்பர்ஸ். ஏன்னா இங்கே 2 இடத்துல இருக்கா, நம்பர்ஸை பார்த்தோம்னா இது பெரிய நம்பராக வருது. ஏன்னா 3 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பெரிய நம்பர் 4ன்னு இருக்குது, 5ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம்க்கு பெரிய நம்பர் தான் தேவை. கண்டிப்பாக 3 வராது, 60 வரும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணாமலே இதற்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்க இருக்கட்டும், அதே போல் தெரிஞ்சவங்க இருக்கட்டும், என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரியும் ஒரு சில நேரங்களில் வரும். இப்போ இந்த 50வது கொஸ்டின் கவனிங்க. 50வது கொஸ்டின் ஓகே, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுவேன். பேசிக்காக சேம் மெத்தடே இருக்கோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அதெல்லாம் நம்ம டெஸ்ட்லேயும் பார்த்துக்கலாம், டெலிகிராம் டெஸ்ட்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா?
இப்போ இங்கே 50வது கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை கவனிச்சிங்கன்னா x² y ப்ளஸ் xy² இருக்குது. இப்போது இங்கே எந்த இடத்துல கம்மா இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் யோசிக்கணும். இப்போ x² y ப்ளஸ் xy², இதெல்லாம் சேர்ந்தது ஒரே டேம், ஏன்னா கம்மா அதுக்கப்புறம் தான் இன்னொரு டேம் x² ப்ளஸ் xy அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த கமான் வந்திருக்கு அப்படின்னா மொத்தம் 2 டேம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு டேம். ஓகே, பேஸ் தெரியாதவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இங்கே இதே பவர் வேல்யூ காமனாக இருக்க கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஒய் காமனாக எடுக்க போகிறேன். ஓகே, இந்த பார்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க பார்ட்டில் ஒய் நான் காமனாக எடுக்க போகிறேன். ஒய் நான் காமனாக எடுத்தேன்னா என்ன வரும், இந்த ஒய் வெளியில் வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும், x² ப்ளஸ் எக்ஸ், இந்த இடத்துல y² 2 இருக்கிறதுல 1 வெளியில் வந்துடும், மீதி ஒன்று மட்டும்தான் இருக்கும். புரியுங்களா? அப்போ x² ப்ளஸ் xy அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல y அப்படின்னு இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 இடத்துலையும் பேஸ் காமனாக இருக்கா, இதை பேஸ்னே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இதுவும் காமனாக இருக்குது, அதே போல் இதுவும் காமனாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறதுல பவர் வேல்யூ ஹையாக இருக்கிறது எடுத்துக்கோன்னு நம்ம சொன்னோமா எல்சிஎம்மில். ஆனால் இங்கே பவர் வேல்யூ 2க்குமே 1 அப்படின்னு தான், அதனால் இதவே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். என்ன வரும், x² ப்ளஸ் xy அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது, ஏன்னா காமனாக இருக்கிறதுலே ஹை வேல்யூ எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் ஆல் டேர்ம்ஸ் எடுத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போது இங்கே x² ப்ளஸ் xy காமனாக இருந்திருக்கு, அதை எடுத்துட்டேன். அடுத்து ரிமைனிங் ஒய்ங்கிறது இருக்குல்ல, அதையும் இங்கே நம்ம நோட் பண்ணிடுவோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா, அதே இது ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதா, எது காமனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துருப்போம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு பார்ட்டு நீங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஆப்ஷனை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஏன்னா எல்சிஎம் நம்மளுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஒய் இன்ட்டு x² ப்ளஸ் xy அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் இதே ஃபார்மெட்டில் தான் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் இல்லை. அப்போ ஆப்ஷன் நம்ம மாடிஃபை பண்ணணும். இந்த எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சதை மாடிஃபை பண்ணணும். என்ன பண்ணலாம், நான் அகைன் என்ன பண்ணுறேன், இந்த ஒய்யை உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ x² ஒய்ங்கிறதே கிடைக்கும், ப்ளஸ் xy² கிடைக்கும். இதுதான் நம்ம ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், காமனாக இருக்கிறத வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்து எது எல்சிஎம்மாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானது தான் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் ஃபார்முலா பேஸில் இருக்கும். நான் உங்களுக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த டாபிக் வர்றேன். இப்போ இந்த எக்ஸ்போனன்ட்லேயே என்ன வேல்யூ இருக்குது, ஹெச்எஃப் பார்ட் இருக்குது, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த 3 பார்ட்டும் கம்ப்ளீட்டடாக முடியும், உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ 149வது கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஹெச்எஃப்பில் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்க மாட்டேன். ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் ட்ரிக் இருக்குது, அந்த சம்ஸ் என்ன பார்க்கல, அடுத்த பார்ட் உங்களுக்கு அதுதான் வரும். இப்போ இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த எக்ஸ்போனன்ட் கான்செப்ட்லேயே பாருங்கள், p⁵, p⁻11, p⁻9. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்எஃப் வேல்யூ ஜிசிடி அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஹெச்எஃப்னு சொல்லலாம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்கேன்ல. ரைட், இப்போ இந்த ஹெச்எஃப் கேட்டிருக்காங்கன்னா இங்கே என்ன நம்ம ரூலை ஃபாலோ பண்ணுறோம், ஒன்லி காமன் டேர்ம் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காமன்லேயும் லோ வேல்யூ மட்டும்தான், லோ பவர் வேல்யூ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு காமனாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். பிங்கிற பேஸ் இருக்கா, ஸோ இதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு வேல்யூ இப்போ உங்களுக்கு புக்லேயே கிளியராக சொல்லியிருப்பாங்க, 5² இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறது கீழே இருக்கிறது தான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் மேலே இருக்கிறத பவர் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தமிழில் இது அடிமானம், இது அடுக்கு அப்படிங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக அந்த எக்ஸ்போனன்ட் கான்செப்ட் பார்க்கும்போதே இது கிளியராக புரிஞ்சுருக்கணும். இப்போ இங்கே பேஸ் வேல்யூ எல்லாம் சமமாக இருக்கா, பின்னே இருக்குது. இதில் பவர் வேல்யூ எங்கே கம்மியாக இருக்குது, p⁵ மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா காமனாக இருக்கிறது லோ பவர் வேல்யூ. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளானதான். இன்னும் உங்களுக்கு அப்படியே நிறையா கொடுத்துருப்பாங்க, நிறையா டைம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸ்கூல் புக்கில் நிறையா இருக்கும். ஓகே, இதுவும் ஸ்கூல் புக் தானே. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஸோ இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். 4x³ இது ஒரு டேர்ம், y³ இது ஒரு டேர்ம், z³ இது ஒரு டேர்ம். இப்போது மொதல் விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன், எது காமனாக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இங்கே எதுவுமே காமனாக இல்லை. ஒரு டேர்மில் x இருந்தால் இன்னொரு டேர்மில் y இருக்குது.
அடுத்த டேர்மில் அதுவும் இல்லாமல் இசட்டுன்னு இருக்குது. அப்போ மூணுமே எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னா அதோட ஹச்எஃப் தானே கேட்டிருக்காங்க, அதோட ஹச்எஃப் 1. ஓகேங்களா? ஸோ அதோட ஹச்எஃப் 1. இந்த பாயிண்ட்டு இன்கேஸ் பேசிக் தெரியாதவங்க நல்லா கிளியராக தெரிஞ்சுக்காங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன்னா இந்த ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டு அதில் லோ வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். இப்போ காமனாகவே எந்த டேர்ம் இல்லை அப்படின்னா அதோட வேல்யூ 1, ஹச்எஃப் 1 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுவே உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 14xy², அதுக்கப்புறம் 42xy. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த வேல்யூ காமனாக இருக்கோ அதை நம்ம நோட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பேஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் பேஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே, காமனாக இருக்குது. அதில் லோ வேல்யூ என்ன, அந்த இடத்துல எக்ஸுங்கிற மட்டும்தான். ஏன்னா இங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். அப்போ எக்ஸ் தான் காமனான வேல்யூலே லோ வேல்யூ. y² இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஆனால் இதில் காமனான வேல்யூலே லோ வேல்யூ என்ன, y⁻1 தான். அப்போ இங்கே xy அப்படிங்கிற மட்டும்தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை இப்போ இங்கே xy இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வேறு எதுலையுமே இல்லை. அப்போ இந்த 2 ஆப்ஷன் நம்ம யோசிக்க தேவையில்ல, இது மட்டும்தான். இதில் ஏதாவது ஒன்றுங்கிறத நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ 14 இருக்குது, 42 இருக்குது. சின்ன நம்பர் என்ன, 14. இதோட மடங்கில் 42 வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 14 × 3 42 கிடைக்கும். அப்போது இந்த 14 அப்படிங்கிறதே இதற்கான அந்த நம்பருக்கான ஹச்எஃப். அப்போ இந்த இடத்துல 14ங்கிற நம்ம நோட் பண்ணிடலாம். 14xy அப்படிங்கிறது தான் இதோட ஹச்எஃப். அப்போ என்ன வரும், ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்போனன்ட் பவர் கான்செப்டில் எப்படிலாம் நம்பர்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதே போல் நம்ம ஸ்கூல் புக்லேயும் இதுலையுமே நிறையா கொடுத்துருப்பாங்க. சேம் மாடலாக தான் ரிப்பீட் ஆகும். இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்குரிய ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவிலே 5 ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எத்தனை பேர் இங்கே கரெக்டாக இதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறீங்கிற பார்ப்போம். உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இந்த 154வது கொஸ்டின். 154வது கொஸ்டின் நல்லா பாருங்கள், கிளியராக தெரியுதா அப்படின்னு பார்த்துங்க. 15x⁴ y³ z⁵ இது ஒரு டேர்ம். அதுக்கடுத்தது 12x² y⁻7 z² இது ஒரு டேர்ம். ஸோ இதோட ஹச்எஃப் என்ன அப்படிங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது ஹோம்ஒர்க் நம்பர் 5. ஓகே, ஸோ 5 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், வீடியோஸ் நல்லா நீங்கள் கவனிக்கணும். வீடியோஸ் கவனிக்கிறதுலே நான் இடையில ஹோம்ஒர்க் கொஸ்டின் சேம் மாடல் நான் நடத்திட்டு அதே சேம் மாடலே கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. ஆர்வத்தோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நேரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம கவனமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா மற்ற எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற எல்லாமே சேம் மாடல் தான். ஜஸ்ட் நம்பரு அந்த பவர் வேல்யூ மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்குது. XYங்கிற இடத்துல ஏபின்னு இருக்குது. இந்த மாதிரி தான் சேஞ்சஸ் இருக்குது. இந்த 166வது பாருங்கள், ஏற்கனவே நம்ம எல்சிஎம் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பவர் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பேஸ் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸு, இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது. அதோட பவர் வேல்யூலே லோ வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தான் இதுதான் ஹச்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல லோ வேல்யூ என்ன, x⁻n தான் லோ வேல்யூ. ஓகேவா? மீதி இங்கே x⁻n எக்ஸ்ட்ரா 1 இருக்கும், இங்கே எக்ஸ்ட்ரா 2 இருக்கும். அப்போ நம்மளுக்கு லோ வேல்யூ இந்த x⁻n தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட்டு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். a⁻m+1 இருக்குது. அதே பவர்லேயே a⁻m+2 இருக்குது, 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே இதில் a⁻m+3 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் இங்கே பேஸ் காமனாக இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ என்ன, இந்த a⁻m+1 மட்டும்தான். அப்போ இந்த a⁻m+1 தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த 3 பார்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா நம்ம பார்க்குற எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக நோட் பண்ணுறீங்க. இப்போது நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்த்தோம், ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ ஆனால் மாடல் ஒரே கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியராக புரிஞ்சிருதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி சம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன மாடல் புதுசாக இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற சம்ஸ்லாம் நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு அதுதான் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முழுசாக பார்த்த டெய்லி 1 hour 2 hours நம்ம பார்த்தது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நல்லா நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துலேயே நிறையா மாடல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ரைட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.